Hi viewers, welcome to Aathu Samayal. இந்த வீடியோவில் சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப் நான் வந்து கடையில் விற்கிற அந்த அரிசி மாவு இருக்குது இல்லையா, இடியாப்பம் மாவு அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவு அதை எடுத்து லேசாக கைப்பொறுக்கிற சூடு நீங்கள் நல்லா கொஞ்சமாக அதை வறுத்து எடுத்துக்கணும். அதை வறுத்து எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைமல்டேனியஸாக வந்து இப்போ ஒரு கப் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1.5 கப் நீங்கள் வந்து ஜலம் வந்து பக்கத்துலேயே நீங்கள் வந்து நல்லா சூடு பண்ணணும். அதுதான் நான் பக்கத்து ஸ்டவ்வில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது நல்லா லைட்டாக அந்த பபிள்ஸ் வருது பார்த்தெல்லாம், அது அப்போ வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு இது வந்து ரெடி ஆகிடுது மாவு. வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிண்டு அந்த லைட்டாக அந்த பபிள்ஸ் வந்தது இல்லையா, கொதிக்க விட்ட தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை பிசைஞ்சு எடுத்து நம்ம அச்சில் அதை போட்டு எடுத்தோம்னா இடியாப்பம் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் கொஞ்சமாக நீங்கள் இதில் வந்து சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் விட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்லா அந்த கொதித்த தண்ணியை இதில் விட்டு நல்லா கலரி எடுத்து, அதுக்கப்புறம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு இப்போ நான் வந்து கலர்றேன். அதுக்கப்புறம் லைட்டாக உங்களுக்கு எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்பூனை எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்து அச்சில் விட்டு நம்ம வந்து செய்யலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா பச்சரிசி ஊற போட்டு அதை நல்லா உணர்த்திட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மிக்சிலேயே அரைச்சி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிப்பாங்க, சலித்து எடுத்துட்டுருவாங்க. அதுக்கு நீங்கள் இப்படி ஸ்டோர் பாட் ரைஸ் ஃப்ளார் விற்கிறது இல்லையா, ஸோ அதுவே வந்து நீங்கள் வந்து பண்ணலாம், நல்லாவே வரும். நான் உங்களுக்கு இதுவே புதுயுகம் டிவியில் கூட ஒரு எபிசோட் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தட்டு இருக்குது என்னென்ன, அதனால் நான் இந்த தட்டில் வச்சு இடியாப்பம் பிழிகிற இந்த தட்டில் வச்சு நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா அதில் அந்த தட்டில் நீங்கள் வச்சு ஸ்டீம் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஸோ ஒவ்வொரு தட்டாக நான் வந்து இதில் வந்து ஒரு 4 பிளேட்ஸ் வரும். ஸோ அந்த 4 பிளேட்ஸும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இடியாப்பம் ரெடி. நீங்கள் வந்து அந்த பாத்திரம் இட்லி பாத்திரம் வைக்கும்போது கொஞ்சம் அதில் விடுறோம் இல்லையா தண்ணி, அந்த இட்லி பாத்திரத்தில் விடுற தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிட்டு நல்லா கொதித்து வந்ததுன்னா, கொஞ்சம் ஆவி வரா மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இது ரெடி ஆகிடும். ஸோ இப்போது வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இடியாப்பம் ரெடி. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பொங்கல் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பொங்கல், அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிற டைமிங் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போட்டு விடுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.